வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு ரொம்பவே தனிப்பட்ட ஒரு ஆன்மீக பயணத்தை பத்தி ஆழமா பார்க்க போறோம். ம். ஒரு மனுஷன் கடவுளை தேடி ஹிந்து மதத்துல ஆரம்பிச்சு கிறிஸ்துவம் வழியா போய் கடைசியா இஸ்லாம் தான் தன் வாழ்க்கை நெறின்னு ஏத்துக்கிறார். ஆமா. இந்த முழு பயணத்தையும் அருண்குமார் ஆகிய நான் என்கிற ஒரு புத்தகம் பதிவு செஞ்சிருக்கு. கரெக்ட். உங்களுக்காக அந்த புத்தகத்துக்குள்ள நாம முழுசா இறங்கி அந்த தேடலோட ஒவ்வொரு திருப்பத்தையும் அலச போறோம். ஆமா. அதாவது இது ஒரு மதத்திலிருந்து இன்னொரு மதத்துக்கு மாறின கதை மட்டும் இல்ல. இல்ல இல்ல. இது ஒரு தனி மனுஷனோட கேள்விகள், பதில்களுக்கான ஒரு தீராத தேடல். அப்புறம் தான் நம்பின விஷயங்கள்லயே முரண்பாடுகளை பார்க்கும்போது வர்ற மன உளைச்சல். ஆமா. அத அவர் எப்படி சரி செஞ்சாருன்ற கதை. இதுல குறிப்பா நம்ம சொந்தக்காரங்க, நண்பர்கள், நம்ம படிக்கிற மத நூல்கள் இதெல்லாம் ஒருத்தரோட ஆன்மீக பாதையை எப்படி மொத்தமா மாத்தி போடுதுங்கிறதுக்கு இது ஒரு நேரடி உதாரணம். சரி, அருண்குமாரோட ஆரம்ப காலத்திலிருந்தே தொடங்குவோம். ம். அவர் சின்ன வயசுலயே ரொம்ப தீவிர பக்தி கொண்ட ஒரு இந்து இளைஞரா இருந்திருக்காரு இல்லையா? ஆமா. அவரோட அக்கா வழிகாட்டுதல்ல கோயிலுக்கு போறது, ஓம் நம சிவாயா, ஓம் நமோ நாராயணான்னு விடாம மந்திரம் சொல்றதுன்னு ரொம்ப பக்தியோட தம் பயணத்தை தொடங்குறார். அந்த பக்தி கூட ஏனோதானோன்னு இல்ல. இல்லவே இல்ல. ரொம்ப ஒழுங்குபடுத்தப்பட்ட சடங்குகள் நிறைஞ்ச பக்தியா இருந்திருக்கு. குறிப்பா திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு அவர் போன பாத யாத்திரை பத்தி புத்தகம் ரொம்ப விரிவாவே சொல்லுது. ஆமா, அந்த பயணத்தை அவர் விவரிக்கிறதே செம தத்ரூபமா இருக்கு. ம். 4 நாள் பயணம், வெறுங்கால்ல நடக்கிறாரு. கால்ல கல்லு முள்ளும் குத்துது, வலி தாங்க முடியல. ஒரு கட்டத்துல அவங்க அப்பாவே போதும்பா பஸ்ல ஏறிவான்னு சொல்றாரு. ஆனா அருண் கேட்கல. என்ன ஆனாலும் நடந்தே தீர்வேன்னு வைராக்கியமா அந்த பயணத்தை முடிக்கிறார். ஆமா. என் பையன் சாதிச்சுட்டான்னு அவங்க அப்பா பெருமைப்பட்டதா கூட அவர் எழுதுறாரு. இது அவரோட பக்தியோட தீவிரத்தை காட்டுது. ஆனா இங்கிருந்து தான் முதல் சிக்கலே ஆரம்பிக்குது. இங்க நாம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அந்த பக்தி ஒரு எதிர்பார்ப்போட இருந்திருக்கு. அப்படியா? ஆமா. அடுத்த வருஷம் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு வருது. தேர்வுக்காக மறுபடியும் மாலை போட்டு விரதம் இருக்க அவர் தயாராகிறார். ஓகே. ஆனா இந்த முறை அவங்க பெற்றோர் படிப்பு தான் முக்கியம், இதெல்லாம் வேணான்னு தடுத்துடுறாங்க. இது அவர் மனசுல ஒரு சின்ன சந்தேக விதைய விதைக்குது. கரெக்ட். கடைசில அவர் எதிர்பார்த்த மாதிரி மருத்துவ படிப்பு, அதாவது எம்பிபிஎஸ் சீட்டு கிடைக்காம போயிடுது. அப்ப அவர் என்ன நினைக்கிறாரு? உடனே மாலை போடாததால தான் முருகன் எனக்கு உதவல போலன்னு அந்த தோல்விய தாம் பக்திக்கு வந்த சோதனையா பார்க்க ஆரம்பிக்கிறார். இங்கிருந்து தான் கதை மொத்தமா ஒரு யூட்டர்ன் அடிக்குது. ஆமா. டாக்டர் ஆகணுங்கிற கனவு உடைஞ்சு போனதும் அவர் எல்லாத்தையும் கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாரு. இத்தனை நாள் நம்பின எல்லாமே பொய் மாதிரி அவருக்கு தெரியுது. அப்போதான் அவர் மனசுல அந்த அடிப்படை கேள்வி வெடிக்குது. கல்லும் மண்ணும் எப்படி கடவுளாக முடியும்? ஆமா. அந்த நொடியிலிருந்து கோயில்களுக்கு போறதே நிறுத்திடுறார். கல் சிலைகளை கடவுளா ஏத்துக்க என் மனசு மறுக்குதுன்னு புத்தகத்துல தெளிவா குறிப்பிடுறார். இது ஒரு முக்கியமான திருப்புமுனை. ரொம்ப முக்கியமான திருப்புமுனை. உலகத்துல கிடைச்ச ஒரு தோல்வி அவரோட ஆன்மீக உலகத்துல ஒரு பெரிய பூகம்பத்தையே உருவாக்குது. தீவிர பக்தியிலிருந்து நேர் எதிரா ஒருவித நாத்திக நிலைக்கு, அதாவது கடவுள்னு ஒருத்தர் கிடையாதுங்கிற முடிவுக்கு வரார். கடவுளுங்கிறது மனுஷன் கற்பனையா உருவாக்கின ஒரு விஷயம்னு அவர் நம்ப தொடங்குறாரு. சரி, இப்போ ஒரு கடவுள் மேல நம்பிக்கையே இல்லாம இருக்காரு. ம். ஆனா காலேஜ்ல பொறியியல் படிக்கும்போது ஜபா சிங்னு ஒரு கிறிஸ்துவ நண்பர் வராரு. ஆமா, இங்கதான் இது ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. அந்த நண்பரோட மதத்தை விட அவரோட குணம்தான் அருண்குமார முதல்ல ஈர்த்திருக்கு. கரெக்ட். அந்த நண்பர் சினிமா பாட்டு கேட்க மாட்டார், தேவையில்லாம பொண்ணுங்க கிட்ட பேச மாட்டார், அவரோட பழக்க வழக்கங்கள் ரொம்ப வித்தியாசமா இருந்ததா அருண் குறிப்பிடுறார். இது ஒருத்தரோட தனிப்பட்ட தாக்கம் எவ்வளவு முக்கியம்னு காட்டுது. சொல்லப்போனா ஜபா சிங் நேரா ஏன் மதம்தான் சிறந்ததுன்னு சொல்லல. அவரோட நடத்தை தான் அருண் மனசுல ஒரு ஆர்வத்தை உண்டாக்குது. அந்த நட்பு வளர்ந்த பிறகு ஆமா, ஒரு பைபிள அருணுக்கு கொடுக்கறார். முதல்ல சும்மா புரட்டி பார்த்தாலும் போக போக அதுல மூழ்க ஆரம்பிச்சிடுறார். அந்த பைபிள்ல சொல்லப்பட்ட ஒரே தேவன்கிற கருத்தும் சிலை வழிபாட்டுக்கு எதிரான 10 கட்டளைகளும் ஆமா. அவர் மனசுல இத்தனை நாளா குறைஞ்சுகிட்டு இருந்த கல் எப்படி கடவுளாக முடியுங்கிற கேள்விக்கு நேரடியான பதிலா அமையுது. கரெக்ட். குறிப்பா யாத்திராகமம் 20ஆம் அதிகாரத்துல வர்ற என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம்ங்கிறதும், யாதொரு விக்கிரகத்தியாகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம் மாதிரியான கட்டளைகளும் அவரை ரொம்ப ஆழமா பாதிக்குது. அதோட விளைவு குடும்பத்தோட கடுமையான எதிர்ப்பையும் மீறி ஞானஸ்நானம் எடுத்து முழு கிறிஸ்துவரா மாறுறார். அந்த எதிர்ப்பையும் அவர் விவரிக்கிறார் இல்லையா? ஆமா ஆமா.
ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகக்கூடாதுன்னு அவரை குளிக்க விடாம நல்ல ட்ரெஸ் போட விடாம தடுத்ததா சொல்றாரு. ஆனாலும் அதையெல்லாம் மீறி லுங்கி கட்டிக்கிட்டு சர்ச்சுக்கு போனதா எழுதுறார். இது அவரோட புது நம்பிக்கையில அவர் எவ்வளவு உறுதியா இருந்தாருன்னு காட்டுது. அப்போ சிலை வழிபாட்டுல இருந்த கேள்விக்கு ஒரு பதில் கிடைச்சிடுச்சு. இப்ப அவர் கிறிஸ்துவர், கதை முடிஞ்சதுன்னு நாம நினைக்கலாம். ஆனா அவரோட தேடல் மனசு அத்தோட நிக்கல. ஏன்னா அவர் வாழ்க்கையில உமர் அப்துல்லான்னு இன்னொரு நண்பர் வரார். அவர் ஒத்த பார்வையையும் மறுபடியும் மாத்தி போடுறாரு. உமர் இந்து மதத்திலிருந்து இஸ்லாத்துக்கு மாறினவர். இது அருணுக்கு ஒரே குழப்பம். கிறிஸ்தவம் இவ்வளவு தெளிவா இருக்கும்போது இவர் ஏன் இஸ்லாத்துக்கு போனார்? ஆமா, இவரை எப்படியாவது திரும்பவும் கிறிஸ்தவத்துக்கு கொண்டு வரணும்னு அருண்குமார் நினைக்கிறாரு. இங்கதான் புத்தகத்தோட அறிவு சார்ந்த முயன் தொடங்குது. கரெக்ட். 2 பேருக்கும் இடையில கிட்டத்தட்ட 2 வருஷம் உரையாடல் நடக்குது. அவங்க சும்மா பேசிக்கல. இல்ல, பைபிளையும் குரானையும் பக்கத்துல வச்சு ஒப்பிட்டு பேசுறாங்க. பைபிள்ல வர்ற நோவா, மோசே, ஆபிரகாம் மாதிரியான தீர்க்கதரிசிகளை பத்தி குரான்லயும் சொல்லப்பட்டிருக்குன்னு தெரிஞ்சதும் அருண்குமாருக்கு பெரிய ஆச்சரியம். அந்த விவாதங்கள்ல தான் அவருக்கு பைபிள்ல இருக்கிற சில வசனங்கள் திரித்துவம், அதாவது ட்ரினிட்டிங்கிற கிறிஸ்தவத்தின் மைய கொள்கையோட முரண்படுற மாதிரி தெரிய ஆரம்பிக்குது. ஆமா, கிறிஸ்தவத்தின் மைய நம்பிக்கையே பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி மூவரும் சமமான ஒரே கடவுளுங்கிறது தான். ஆனா மார்க் 13:32 வசனத்துல உலகம் அழியும் அந்த நாளையும் அந்த நாளிகையையும் பிதா ஒருவர் தவிர குமாரனும் அறியார்னு இயேசுவே சொல்ற மாதிரி இருக்கு. எக்ஸாக்ட்லி. இதுதான் அருணுக்குள்ள ஒரு பெரிய இறையியல் சிக்கலை உருவாக்குது. அதாவது பிதாக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் குமாரனுக்கு தெரியலனா 2 பேரும் எப்படி சமமான சக்தி கொண்டவங்களா ஒரே கடவுளா இருக்க முடியும்? இதுதான் அருணுக்குள்ள கேள்வி. இது ஏதோ சாதாரண சந்தேகம் இல்ல. இல்லவே இல்ல. அவரோட நம்பிக்கையோட அஸ்திவாரத்தையே ஆட்டி பார்க்கிற கேள்வி இது. கடவுள் ஒருவரா அல்லது மூவரா? இந்த குழப்பத்துக்கு ஒரு தெளிவான பதில் வேணும்னு சொல்லி 3 மாசம் விடாம பிரார்த்தனை செஞ்சதா புத்தகத்துல குறிப்பிடுறார். இது ரொம்ப தீவிரமான தனிப்பட்ட தேடலோட உச்சக்கட்டம்னே சொல்லலாம். அந்த 3 மாசத்துக்கு அப்புறம் தான் அவருக்கு ஒரு பதில் கிடைக்குது. ஆமா, ஆனா அது வானத்திலிருந்து வரல, அவர் கையில இருந்த இன்னொரு புத்தகத்திலிருந்து வருது. அவரே குரானை எடுத்து படிக்க ஆரம்பிக்கும் போது அந்த பதில் கிடைக்குது. ஆமா, குரான்ல 5வது அத்தியாயம் 116லிருந்து 118 வரையிலான வசனங்கள்ல மறுமை நாள்ல கடவுள் இயேசு கிட்ட என்னையும் என் தாயையும் வணங்குமாறு நீங்களா மக்களிடம் சொன்னீர்கள்னு கேட்பதாகவும், அதுக்கு இயேசு, நீ தூயவன், எனக்கு உரிமை இல்லாத ஒன்றே நான் எப்படி சொல்லியிருப்பேன், என் இறைவனும் உங்கள் இறைவனுமாகிய அந்த ஒரே இறைவனையே வணங்குங்கள் என்றுதான் அவர்களிடம் கூறினேன் பதில் சொல்றதாகவும் படிக்கிறார். இங்க ஃபேசினேட் பண்ற விஷயம் என்னன்னா, இத தன் 3 மாச கால பிரார்த்தனைக்கு கிடைச்ச நேரடி பதிலா அவர் பார்க்கிறார். அவர் அதுவரைக்கும் உணர்ந்த அந்த இறையல் முரண்பாட்ட இந்த வசனங்கள் சரி செய்யறதா அவர் நம்புறார். ஆமா, இஸ்லாத்தை ஏத்துக்கிற முடிவு அவருக்கு ரொம்ப தெளிவாயிடுது. உடனே தன் நண்பர் உமர் கிட்ட சொல்லி முதல் முறையா மசூதிக்குள்ள போறார். அங்க இஸ்லாத்தோட நுழைவாயிலான ஷஹாதா, அதாவது வணக்கத்திற்குரியவன் அல்லாவை தவிர வேறு யாரும் இல்லை, முஹம்மது அவனுடைய தூதர் என்ற நம்பிக்கை பிரகடனத்தை சொல்றார். அதுலயும் ஒரு சின்ன தயக்கம் இருந்ததா சொல்றார். ஆரம்பத்துல அல்லாங்கிற வார்த்தை அவருக்கு அந்நியமா தெரிஞ்சிருக்கு. அப்போ அவர் நண்பர் விளக்கியதா எழுதுறார். நாம ஆங்கிலத்துல காடுன்னோ தமிழ்ல இறைவன்னோ சொல்ற மாதிரி அரபி மொழியில கடவுளை குறிக்கிற வார்த்தை தான் அல்லா, வேறொன்னும் இல்லைன்னு சொன்னதும் அவரோட கடைசி தடையும் நீங்கிடுது. இது ஒரு முக்கியமான புரிதல். ஒரு மொழியல் தடையா அவர் எப்படி அறிவுபூர்வமா கடந்தாருங்கிறது இந்த புத்தகம் பதிவு செய்து, வெறும் வார்த்தையில சிக்காம அதோட அர்த்தத்தை புரிஞ்சுக்க முயற்சி பண்றாரு. ஆனா இந்த மாற்றம் அவரோட வாழ்க்கையில மிகப்பெரிய புயலை கலப்புது. ஆமா, ஒரு நாள் அவரு தொழுகை செய்யறத அவங்க அம்மா பாத்துடுறாங்க. அங்கிருந்து பிரச்சனை வெடிக்குது. அம்மாவோட கண்ணீர், அப்பாவோட கோபம், மிரட்டல்கள்னு அவரோட அப்பாவே மிரட்டுனதா எழுதுறார். நினைச்சு பார்க்கவே கஷ்டமா இருக்கு. நீங்க யோசிச்சு பாருங்க, நம்ம கலாச்சாரத்துல ஒரு தந்தை தன் மகன் கிட்ட சொல்ற வார்த்தையா இது? அந்த அளவுக்கு ஒரு எதிர்ப்பு. ஆனா இங்கதான் அருண்குமார் ரொம்ப வித்தியாசமா, ரொம்ப முதிர்ச்சியா ஒரு விஷயத்த செய்றார். அவர் கோவப்படல, வீட்டை விட்டு ஓடி போகல. பதிலுக்கு அவர் புதுசா கத்துக்கிட்ட மதத்திலிருந்தே அவங்க கிட்ட பேச முயற்சி பண்றார். உறவுகளை துண்டிக்காம இஸ்லாமிய போதனைகளை பயன்படுத்தியே அவங்கள சமாதானப்படுத்த பாக்குறார். ஆமா, முஸ்லிம் இல்லாத பெற்றோர்கிட்டையும் அன்பா நடந்துக்கணும், உறவுகளை பேணணும்னு சொல்ற குரான் வசனங்களையும் நபிமொழிகளையும் அவங்களுக்கு எடுத்து சொல்றார். குறிப்பா குரான்ல 29வது அத்தியாயத்துல வர்ற தன் பெற்றோருக்கு நன்மை செய்வார் மனிதனுக்கு உபதேசம் செய்கிறோங்கிற வசனம். அப்புறம் 17வது அத்தியாயத்துல வர்ற பெற்றோரை சீனு கூட சொல்லக்கூடாது, அவங்களுக்காக பிரார்த்தனை செய்யணுங்கிற வசனங்களையும் அவங்க கிட்ட சுட்டி காட்டுறார். ஆமா, ரொம்ப அழகா ஒரு விஷயம் சொல்றாரு.
நான் எந்த மதத்துக்கு போனாலும் உங்க பையங்கிற உறவு மாறப்போறதில்லைன்னு அவங்க கிட்ட உறுதியா சொல்றார். இந்த நிலைப்பாடு தான் காலப்போக்குல பலன் கொடுக்குது. அவரோட கோபம் குறையல, ஆனா அவரோட கொள்கையில இருக்கிற உறுதி அவங்க அப்பா அம்மாவுக்கு புரிய ஆரம்பிக்குது. படிப்படியா எதிர்ப்பு குறையுது. ஆமா, கடைசியில ஒரு முஸ்லிம் பெண்ணை அவருக்கு திருமணம் செஞ்சு வைக்கவும் அவங்க சம்மதிக்கிறாங்க. இது ஒரு மிகப்பெரிய மாற்றம். இதுதான் இந்த கதையோட அழகான நிறைவு. வரதட்சணை வாங்காம இஸ்லாமிய முறைப்படி திருமணம் செஞ்சுக்கிட்டு இன்னைக்கும் தன் குடும்பத்தோட நல்ல உறவுல இருந்து அவங்களுக்காகவும் பிரார்த்தனை செய்யறதோட இந்த புத்தகம் முடியுது. சரி, இந்த முழு பயணத்தையும் ஒரு பெரிய கண்ணோட்டத்துல பார்த்தா நமக்கு என்ன புரியுது? இது ஒரு தொடர்ச்சியான தேடல். ஆமா, தீத இந்து பக்தியில ஆரம்பிச்சு நம்பிக்கையில ஏற்பட்ட நெருக்கடி, அதுக்கு பதிலா கிறிஸ்தவத்துல கிடைச்ச ஒரே தேவன் கொள்கை, அப்புறம் கிறிஸ்தவத்துல அவர் உணர்ந்த முரண்பாடு, அதுக்கு பதிலா இஸ்லாத்துல கிடைச்ச தெளிவான ஏகத்துவ கொள்கைன்னு இது ஒரு அறிவுபூர்வமான பயணம். கரெக்ட். ஒவ்வொரு கட்டத்திலையும் அவர் முந்திய நம்பிக்கைகள்ல உணர்ந்த ஒரு கேள்விக்கு அடுத்த நிலையில ஒரு பதில கண்டதா தான் புத்தகம் முழுசும் விவரிக்கப்பட்டிருக்கு. சிலை வழிபாட்டுல இருந்த கேள்விக்கு விடை கிறிஸ்தவத்திலையும், திரீத்துவத்துல இருந்த கேள்விக்கு விடை இஸ்லாத்திலையும் கிடைச்சதா அவர் பார்க்கறார். இங்க நாம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, இது வெறும் மதமாற்றம் இல்ல. இல்ல, இது ஒருத்தரோட மனசுல இருக்கிற காக்னிட்டிவ் டிஸ்சோனன்ஸ், அதாவது முரண்பட்ட நம்பிக்கைகளால வர்ற மன உளைச்சல சரி செய்ய நடந்த ஒரு பயணம். ஒவ்வொரு கட்டத்திலையும் தனக்குள்ள இருந்த ஒரு பெரிய கேள்விக்கு பதில் தேடி இன்னும் தர்க்கரீதியா கச்சிதமான ஒரு அமைப்புக்கு அவர் நகர்ந்துகிட்டே இருந்திருக்கார். ஆமா, இது அருண்குமாருக்கு மட்டும் நடக்கிற விஷயம் இல்ல. இது மாதிரி கேள்விகள் பல பேருக்குள்ள இருக்கும். நீங்க சிந்திச்சு பார்க்கறதுக்காக ஒரு இறுதி எண்ணம் சொல்றேன். சொல்லுங்க. இந்த புத்தகத்தோட ஆசிரியர் அவர் உணர்ந்த முரண்பாடுகளுக்கு விடை தேடினது மூலமாதான் தன் பாதையை கண்டுபிடிச்சார். விதவிதமான நம்பிக்கைகளும் தகவல்களும் நிறைஞ்ச இந்த உலகத்துல ஒருத்தரோட தனிப்பட்ட உண்மைக்கான தேடல் எப்படி அமையுது? அந்த தேடல்ல நாம சந்திக்கிற மனிதர்களுக்கும் நாம படிக்கிற புத்தகங்களுக்கும் நமக்கே ஏற்படுற அனுபவங்களுக்கும் என்ன பங்கு இருக்கு?